எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் இஜிஆர். இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் சில சறுக்கல் வந்ததுன்னா, சில ஏமாற்றம் வந்ததுன்னா, நாம் எல்லாம் யாரை போய் தேடி பார்ப்போன்னா, ஒரு ஜோசியரை போய் பார்ப்போம். அதில் பல்வேறு வகையான குணாதிசயமுடைய ஜோசியர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்தவர் யார், அவருடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு நாம் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கஷ்டத்தை கூட்டிடுவாங்க. பரவாயில்ல, ஒரு பார்ட்டி மாட்டிட்டாரு அப்படின்னு நினைக்கிற ஜோசியரும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. எதற்கு பரிகாரம், ஏன் பரிகாரம், பரிகாரத்தினாலே முழுமையாக நாம் விடுதலை பெற்று விடுவோமா, இந்த விஷயத்தை வர்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் அவங்க செய்யக்கூடிய செயல் விதிக்கு முரணானது, அதுவே நமக்கு திருப்பி அடித்தா இதை விட பலமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தணும். எடுத்ததுக்கெல்லாம் நிறைய பரிகார ஸ்தலம்னு போட்டுடுறாங்க, பரிகாரம் பண்ணுங்கன்னு போட்டுறாங்க. மக்கள் அதை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. எதை தின்னால் பித்தம் தெளியும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு பித்தத்தை மீண்டும் டபுளாக்கக்கூடிய யோசனைகளை சொல்லக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஆகவே ஒவ்வொருவரும் முதல்ல சிந்திக்கணும், நாம் விதியை மாற்றி போக முடியுமா? நிச்சயம் முடியாதுங்கிறது ஒரு நிலை. அடிபட்ட பிறகு வைத்தியம் பார்க்கலாம், அடிபட போகுது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ கட்டு போட்டுக்கிறேன்றது தான் பரிகாரம். ஆகவே பட்டு தெளிந்தால் சந்தோஷம். ஆனால் நடித்து மற்ற கதையை முடித்தோம்னா அது நமக்கு அதல பாதாளம்னு சொல்லுவாங்க. அதல பாதாளத்தில் போய் விழுவதற்கு வழி காட்டுவதை விட சில விஷயங்களை சூட்சமமாக செய்ய வேண்டும். அதற்கு பேர் பரிகாரம் இல்லை, சரணாகதி. ஒரு தெய்வத்தை முழுவதுமாக சரணடைந்து விட்டால் நிச்சயம் அது நமக்கு கை கொடுக்கும். இதை நீங்கள் சிந்தியுங்கள், வாழ்க்கையிலே கடைபிடித்து பாருங்கள். பரிகாரத்தினாலே வென்றோர் உண்டா என்பது கேளுங்கள். வாழ்விலே வளம் பெறுங்கள். எல்லாம் இன்பமயம்.